லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழகத்தில் ஆண்டுதோறும் 10 லட்சம் டன் மாம்பழங்கள் மாம்பழக்கூழ் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும். கடந்த ஆண்டு 8 லட்சம் டன் மாம்பழங்கள் அரைக்கப்பட்டு 4 லட்சம் டன் மாம்பழக்கூழ் உற்பத்தி செய்யப்பட்டது. மேற்காசிய போர் தாக்கத்தால் அரபு நாடுகளுக்கு மாம்பழக்கூழ் ஏற்றுமதி இம்முறை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் 2 லட்சம் டன் மாம்பழக்கூழ் விற்பனையாகாமல் தேக்கமடைந்தது. இந்த ஆண்டு சற்று தாமதமாகவே மாம்பழக்கூழ் அரைக்கும் பணிகள் தொடங்கின. இதுவரை 2 லட்சம் டன் மாம்பழக்கூழ் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய மின்னணு வேளாண் சந்தை ஈனாம் முறையில் கொப்பரை தேங்காய் ஏலம் நடந்தது. இதில் கிலோ ஒன்றுக்கு சராசரியாக 160 ரூபாய் விலை கிடைத்தது. கடந்த 2 வாரத்திற்கு முன் கொப்பரை 1 கிலோ 133 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 27 ரூபாய் அதிகரித்து 160 ரூபாய்க்கு விற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்திய ஏற்றுமதியாளர்கள் சர்வதேச கண்காட்சிகளில் பங்கேற்க ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் ஊக்குவிக்கிறது. அந்த வகையில் ஜப்பானில் நேற்று துவங்கிய 18வது இந்தியா ட்ரேட் ஃபேர் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள இந்திய ஆயத்த ஆடைகள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளன. ஜப்பானுக்கான இந்திய ஆடை ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 2624 கோடி ரூபாய்க்கு நடந்தது. இது அதற்கு முந்தைய ஆண்டை காட்டிலும் 23% அதிகம். இந்த ஆண்டு இன்னும் கூடுதல் வளர்ச்சியை எதிர்பார்ப்பதாக வர்த்தகர்கள் கூறினர்.